Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. சேலம் சங்ககிரி அருகே தேசிய நெடுஞ்சாலையில் சென்று கொண்டிருந்த கார் டயர் வெடித்து சாலை தடுப்பின் மீது மோதி தலைகீழாக கவிழ்ந்த வீடியோ வெளியாகியுள்ளது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை செய்தியாளர் கண்ணன் வழங்க கேட்கலாம். கண்ணன், வணக்கம். தற்போது இந்த விபத்திற்கான காரணம் என்ன என்பது தெளிவாக தெரிந்துவிட்டது. இந்த விபத்துல யாருக்கேனும் காயம் ஏற்பட்டிருக்கா? தற்போதைய நிலவரம் என்ன? வணக்கம் ராகப்பிரியா. சேலம் கோவை தேசிய நெடுஞ்சாலையில் சங்ககிரி அருகே இன்று அசுர வேகத்தில் வந்த கார் திடீரென டயர் வெடித்து விபத்துக்குள் சிக்கியது. சேலம் மாவட்டம் நெத்திமேடு பகுதியைச் சேர்ந்த சக்திவேல் இவர் தனது சொந்தமான காரில் இவரது மாமனார் பாலகிருஷ்ணன் என்பவரை அழைத்துக் கொண்டு நேற்று காலை திருப்பூரிலிருந்து சேலம் நோக்கி வந்து கொண்டிருந்தார். அப்போது கோவை சேலம் தேசிய நெடுஞ்சாலையில் வளையக்காரனூர் என்ற பகுதியில் வந்தபோது காரின் முன் டயர் வெடித்ததில் கட்டுப்பாட்டை இழந்த கார் சாலையோரம் உள்ள தடுப்புகளை மோதி கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதில் சக்திவேல் மற்றும் பாலகிருஷ்ணன் லேசான காயத்துடன் உயிர் தப்பினார்கள். உடனே அருகில் இருந்தவர்கள் காரில் சிக்கியிருந்த இருவரையும் மீட்டு குமாரபாளையம் அரசு மருத்துவமனை சிகிச்சைக்கு அனுப்பி வைத்தனர். தகவல் அறிந்த தேவூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகிறார். உடனடியாக நெடுஞ்சாலைத்துறை போலீசார் சம்பவ இடத்துக்கு வந்து காரை மீட்டு அனுப்பி வைத்தனர். இந்த காரானது அசுர வேகத்தில் வந்ததோடு காரின் முன்பக்க டயரில் அளவுக்கு அதிகமாக காற்று இருந்ததன் காரணமாக வெப்பம் அதிகரித்ததால் அந்த காற்று வெடித்ததாக முதல்கட்ட போலீஸ் விசாரணை தெரிய வந்துள்ளது. தொடர்ந்து இது போன்ற விபத்துகள் அந்த பகுதியில் நடப்பதா அதிகரித்து வருவதால் வாகனங்கள் சோதனையை தீவிரப்படுத்தவும் அதே நேரத்தில் அந்த இடத்தில் மாற்று ஏற்பாடுகள், அதாவது வேகத்தை குறைக்கும் வகையில் வேகத்தை அமைக்கவும் போலீசார் முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ராகப்பிரியா, தகவல்களுக்கு நன்றி கண்ணன்.